வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கோழி பண்ணை ஷெட்டு அமைக்கிறதுக்கு என்ன செலவு ஆகும் என்பதை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போட்டுக்கிறது பார்த்திங்கன்னா, நார்மலான ஒரு ஷெட்டு. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷெட்டு இப்போ போடுறாங்க. ஃபுல் ஆட்டோமேட்டட் ஷெட்டு. அதில் வந்து நம்ம எல்லாமே வந்து கண்ட்ரோல் பேனல் மூலியமாகவே எல்லாமே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் அதுக்கு காஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகும். ஆனால் இப்போ நம்ம பண்ண பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம நார்மலாக தான் போட்டிருக்கோம். இது எப்படின்னா, நம்ம பழைய கொட்டை அமைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ போட்டிருக்கோம். என்னென்னா சென்டரில் வந்து காலம் கொடுத்துருப்போம். சென்டரில் காலம், மேலே பரணிக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். அதோட சைடு காலம். இது ஒரு நார்மல் செட்டப்பில் தான் இப்போ நம்ம பண்ணை அமைச்சிருக்கோம். இதுக்கு இப்போது எவ்வளோ செலவாச்சுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம இந்த மெட்டீரியல் மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னு இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மெட்டீரியல் காஸ்ட்னு பார்த்திங்கன்னா, முதல்ல இப்போ நம்ம இந்த பழுப்பு, ஆங்கிள் இதெல்லாம் மட்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பண்ண பார்த்திங்கன்னா 23க்கு 330 அடி ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருப்போம். சென்டரில் மட்டும் லைட்டாக ஒரு தடுப்பு வச்சுருப்போம். அதுக்கான அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். இதுக்கு நமக்கு மட்டும் இந்த சேனல், பழுப்பு, ஆங்கிள் இது மட்டுமே நமக்கு எவ்வளோ ஆச்சுன்னா, கரெக்டாக வந்து 3.5 லட்ச ரூபா இதுக்கு ஆச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா, இந்த வலை பார்த்துக்குங்க. இது வந்து நமக்கு 1x1 mm வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வலைக்கான காசு மட்டும் பார்த்திங்கன்னா, நம்ம பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னா, கரெக்டாக வந்து 65,600 ரூபா. ஏன்னா நம்ம ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருப்போம். இது நமக்கு பண்ணையோட ஹைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம். நிறைய பண்ணைங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த சைடில் பார்த்திங்கன்னா 5 அடி இல்லை 6 அடி தான் வச்சுருப்பாங்க.